வீட்டில் ஆண்கள் ஒட்டடை அடிப்பதால் ஏற்படும் அதிர்ஷ்டம். இந்த சூட்சுமம் இதுநாள் வரை தெரியாமல் போயிடுச்சே. வீட்டில் சுத்தம் செய்வது என்பது ஒரு முக்கியமான கடமையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் சிலர் சொல்வதைப் போல வீட்டின் ஒட்டடைகளை பெண்கள் அடிக்கக்கூடாது, அது வெள்ளிக்கிழமை என்றால் இன்னும் கூடாதாம் என்ற நம்பிக்கைகள் நம்மிடையே பரவலாகவே இருந்து வருகின்றன. இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் உள்ள காரணங்களும் அதன் சுவாரஸ்ய உண்மைகளும் இப்போது பார்ப்போம். முதலாவதாக, இந்த நம்பிக்கை விஷயமானது புராணங்களில் வரும் குறிப்புகளால் உருவானது. லக்ஷ்மி தேவி சுத்தமான இடத்தில் வாசம் செய்வாள் என்பதோடு வீட்டில் நச்சு, கழிவுகள் போன்றவற்றை அகற்றும் பணிகள் வெள்ளிக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்நாளில் சுத்தம் செய்வதால் லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்பதே அந்த நம்பிக்கையின் மூல கருத்து. அதேபோல் பெண்கள் வீட்டின் வலை, பின்னல்கள், மூலைகள், ஒட்டைகள் போன்ற இடங்களை அடிக்கக்கூடாது என சொல்லப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பாரம்பரிய ரீதியாக பெண்கள் பூஜை, விரதம், பரிசுத்தம் ஆகியவையில் ஈடுபட்டிருப்பது வழக்கம். சுத்தம் செய்யும் போது அந்த பரிசுத்த நிலையில் குலைவு ஏற்படும் என்ற நிலைப்பாடுதான் இதற்கு பின்னணியாக உள்ளது. மூன்றாவது, வெள்ளிக்கிழமை என்பது பண வளத்தை ஈர்க்கும் நாள் என்பதால் அந்நாளில் சுத்தம் செய்வது பாவமாக கருதப்படுகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை வீட்டு கழிவுகளை வீழ்த்துவது அந்த வீட்டின் நன்மைகளை வெளியே தள்ளுவது போன்றதாம். இதுவே வீட்டிலிருந்து லக்ஷ்மி வெளியே செல்வாள் என்ற நம்பிக்கையாக பரவியுள்ளது. இத்தனைக்கும் மேலாக இந்த நம்பிக்கைகளின் மூல நோக்கம் பெண்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் அவர்களின் உடல் நலனை பாதுகாப்பதற்கும் இருக்கலாம் என்பதே சமீபத்திய பார்வை. குறிப்பாக வாரத்தின் ஒரு நாளாவது ஓய்வு, மன அமைதி என்பதே இந்த வெள்ளிக்கிழமை நம்பிக்கையின் மறைபொருளாக இருக்கக்கூடும். அதே சமயம் இன்று அறிவியல் நோக்கில் பார்த்தால் சுத்தம் செய்வது எந்த நாளில் செய்தாலும் நல்லதே. முக்கியமாக ஒட்டடைகளை அடிப்பது என்பது வீட்டில் குவிந்த தூசிகளை அகற்றும் செயல். அதற்கு ஆண், பெண் வேறுபாடு தேவையில்லை. ஆனால் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் அல்லது பழமையை மதிக்கும் உறவினர்கள் இந்த நம்பிக்கைகளை பின்பற்ற விரும்பினால் அதை மதித்து செயல்படலாம். முடிவில் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஆனால் அதை செய்யும் முறையில் நம் நம்பிக்கைகளும் கலக்கின்றன. சில நேரங்களில் நம்பிக்கையுடன் ஒரு மரியாதையும் இருக்கிறது. அதனால் நம் வீட்டின் பழக்க வழக்கங்களை மதித்து அறிவு மூலம் செயல்படுவதே நல்லது. இந்த வகையான நம்பிக்கைகள் ஒரு சமூக மரபாகவே இருந்து வருகின்றன. அதை முற்றிலும் தவறு என்னும் முனைப்பில் அல்லாமல் அதன் பின்னணியையும் புரிந்து எது நமக்கு பொருத்தமோ அதன்படி செயல்படலாம். நம் வீடு சுத்தமாகவும் சாந்தியுடனும் இருக்கும்போது லக்ஷ்மியும் தானாகவே வாசம் செய்வாள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.